எஸ், இந்த செஷனில் 1651 to 1700 கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த பேசேஜை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வினா எழுந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹி ரிசர்ச் வித் தி ஹெல்ப் ஆஃப் மெர்க்குரி வேப்பர் லேம்ப், பென்சீன் அண்ட் ஏ ஸ்பெக்ட்ரோமீட்டர். மெர்க்குரி வேப்பர் லேம்ப், பென்சீன் அண்டு ஸ்பெக்ட்ரோமீட்டர் தான் நிறமாலை காட்டி. ஸோ அவரோட ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்தது, ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு இது. ஸோ இதனால தான் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள், ஓகேங்களா, இன்னைக்கு பிப்ரவரி 17, பிப்ரவரி 28ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா ராமன் எஃபெக்ட், அதாவது ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். ஸோ இதுதான் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கியத்துக்கு நோபல் பரிசு உங்களுக்கு யார் வாங்கியிருப்பார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர், ஓகேங்களா. 1913 அது. பட் இது வந்து அறிவியலுக்கு முதல் நோபல் பரிசு பெற்று தந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28 தான் நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அவர் தான் சர் சி வி ராமன். ஸோ ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சர் சி வி ராமன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ரிமைனிங்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஐன்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா E=mc², நியூட்டன்ஸ் லா, தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ உங்களோட இன்வென்ஷன்னா என்னதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது, நம்ம இப்போ படிக்கிறோம். ஸோ ராமன் அவர்களுக்கு எதுக்கு வந்து நோபல் ப்ரைஸு, என்ன கொஷின் கேட்குறாங்க, என்ன கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது. நேஷ்னல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த பேசேஜும். சர் சி வி ராமன் எந்த வருஷம் அவருடைய ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டார் அப்படின்னா 1928. அதான் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா சர் சி வி ராமன். இலக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர், ஓகேங்களா. தெரிஞ்சு வச்சுங்க. 1913 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் படிக்கிறோம், நோட் பண்ணிக்கங்க. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ரவீந்திரநாத் தாகூர் 1913. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அப்படின்னா சரியான தொடர் கண்டுபிடிக்கணும். மாணவர்கள் அப்படின்னா ஒருமையாக பன்மைங்களா? மாணவர்கள் அப்படின்னாவே நம்ம மனிதர்களை குறிக்குது. ஸோ உயர்திணை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உயர்திணையில் ஒருமையாக பன்மையான்னு பாருங்கள். மாணவர் அப்படின்னா ஒருமை, மாணவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பன்மையில். ஸோ மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படிங்கிறத உங்களுக்கு விகுதி சொற்கள் இடம்பெறும். மாணவர் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விகுதி சொற்கள் பாருங்கள். அதை ஒருமையில் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், ஒருமையில் கொடுத்துருக்குறாங்க. பன்மையில் கொடுத்து உங்களுக்கு கொண்டிருக்கிறார் விகுதி சொற்கள் தவறாக இருக்குது. ஆப்ஷன் பிசிடி மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருமை கொடுத்து விகுதி சொற்கள் தப்பு, இல்லைனா பன்மை கொடுத்து விகுதி சொற்கள் ஒரு சில இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பிசிடி மூணுமே வந்து பார்த்திங்கன்னா தவறான இணை. மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், உயர்திணை, பன்மை, அதுக்குண்டான விகுதி சொற்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தொடர் தான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இந்த மாதிரி படிக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உயர்திணையா அக்ரிணியா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒருமையா பன்மையா, அதில் அக்ரிணைன்னு வந்தது அப்படின்னா ஒன்றன் பால உணர்த்துதா, பலவின் பால உணர்த்துதா, பலர் பால உணர்த்துதா. ஏன்னா இதனுடைய விகுதி சொற்கள் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொடரை ஈஸியாக நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், சேம் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. ஸோ என் அப்படி மனிதர்களை குறிக்குது. பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன அப்படிங்கிறது தான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்.
அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. அன்னங்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஆடுகள், மாடுகள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது தான் அன்னங்கள் அப்படிம்பாங்க. பெரிய புராணத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், 9th புக்கில். அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவில் பார்த்து போட்டிருப்பாங்க இமேஜ். சோழ நாடை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலே அப்படி தான் எழுதியிருப்பாங்க. அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா சோழ நாட்டிலேருந்து வருது. இதில் உங்களுக்கு நீர்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா அன்னங்கள்லாம் துள்ளி குதிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடலாக எழுதியிருப்பாங்க. அதில் அன்னங்கள்லாம் தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் ஒருமைப்பன்மை பிழையற்றத்தோடு, ஏன்னா உங்களுக்கு அன்னங்கள்லாம் ஆடுகள், மாடுகள் இதை குறிப்புது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிணியில் வருது. ஓகே, அது அப்படி இப்போ நீங்கள் அன்னங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு மனிதராக கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் உயர்தினையாக கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ உயர்தினையாக கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு நீங்கள் எடுத்துருவீங்க. இந்த தொடர் அக்ரிணை அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் தான் ஆப்ஷன் பி உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிட்டே எல்லா இடத்துலையும் சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொதுவாக ஒரு தொடர் கொடுத்து கொஷின் ஃப்ரேம் பண்ணாலும் ஓகே, அன்னங்கள் அப்படின்னா அக்ரிணியை உணர்த்துது, அது பன்மையில் இருக்குது. அப்படிங்கும்போது இதனோட விகுதி சொற்களுக்கு உண்டான ஆப்ஷன் பி தான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு தான் ஸ்கூல் புக்கில் சொல்லும் பொருளும் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரெலாம் கரெக்டாக எடுக்க முடியும். மேபி இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். டைரெக்டாக நீங்கள் நம்ம கொடுத்து ஓகே மேலே பார்த்துருந்தோம் 2 கொஸ்டின்மே ஒருமை பன்மை பிழையற்ற தொடரில் மாணவர்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணியில் ஏதாவது கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி அன்னங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அன்னங்களுடைய. ஒரு சிலர் அன்னங்கள் அப்படின்னா மனிதர்கள் நினச்சிட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிடுவாங்க. அன்னங்கள் அப்படிங்கிறது அக்ரிணையில் ஆடுகள், மாடுகள், இதனுடைய மீனிங் தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் பி நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அதனால் ஸ்கூல் புக்லேயே சொல்லும் பொருளும் பாடலெல்லாம் படித்து பொருள் விளக்கம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ பாடல்லே பாருங்கள் உங்களுக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க, எதுகை மோனை இந்த மாதிரி தான் கொஷின் வருது. இல்லை இந்த மாதிரி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடு, அது மேற்கோள்கள்லாம் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் எக்ஸாம்ஸ் இந்த டைமு. இதே யூனிட்டில் தான் இருக்கும் பாருங்க. அந்த இயல்லே பெரிய புராணத்திலே கொடுத்துருப்பாங்க. நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம், அதுலேயே ஆச்சா மரம், சாலம் அப்படின்னா ஆச்சா மரம், கோழி அப்படின்னா அரச மரம், சாலம் அப்படின்னா ஆச்சா மரம், தமாலம் அப்படின்னா இது பச்சிலை மரம். 9th புக்லேயே நீங்கள் அதே மாதிரி ஒரே சொல் உணர்த்தும் இரு பொருள் தருகலாம் எடுத்து எழுதிக்கிங்க பென்சிலில், ஹெச்பி பென்சிலில். 9th புக்கில் இதே இந்த இயல்லே பாருங்கள். மதுனா வண்டு, மதுனா தேன், அதே மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும் சொல்லும் பொருளும். அதை எடுத்து நோட் பண்ணிக்கங்க. ஸ்கூல் புக்கை படிக்கும்போதே எல்லா புக்கும் அப்படியே உங்கள் பக்கத்தாலேயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 9th புக்கு எல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இப்போ 9th புக்கில் படிக்கிறது 12th புக்கிலக்கும் ஏதாவது ரிலேட் பண்ணி இருக்குதா? பெரிய புராணம் 9th புக்கு, 10th புக்கு, 11th 12th இங்கே கொடுத்துருக்குறாங்களா? சிலப்பதிகாரம் நம்ம 6th புக்கில் படிக்கிறோம், 9th புக்கில் படிக்கிறோம், 9th 10th 12th. ஸோ எல்லாத்தையும் ஒரு டைம் கம்பைன் பண்ணி கூட வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க சொல்லும் பொருளும்லாம். ஏன்னா இப்போ கொஷின்ஸ்லாம் அப்படி தான் ஒரு சில இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ நூலாசிரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் 6th புக்கில் 63வது பேஜ் நம்பர் அதே இடத்துல கொஷின் கேட்டாங்கன்னா எழுதிடுறாங்க ஸ்டூடெண்ட் ஈஸியாக. அதான் ஓப்பனாகவே சொல்கிறாங்க வெளியே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷனை தான் 6th புக்கிலிருந்து நூலாசிரியர் அவருடைய அடைமொழிகள், 9th புக்கு, 10th புக்கு, 12th புக்கு, இல்லை 11th 12th 2 ஆப்ஷனும், இல்லை 6th 1 9th 1 இந்த மாதிரி கேட்கும்போது 12th புக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. 11th புக்குமே 11th 12th ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் அவ்வளோ அந்த கொஷனுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது உங்களால். 11th 12th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஒரு சிறுகதையுடைய ஆசிரியருடைய உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருதுகள், ஏன்னா 11th 12th நிறைய சிறுகதைகள் இருக்குது, சாகித்ய அகாடமி விருதுகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர்த்தோடைய நூலில். நீங்கள் இன்கேஸ் 11th 12th படிக்கலை அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கு மேட்ச் த ஃபாலோவிங்கை ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 to 4 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுங்களே, ஸோ அதுலேயும் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். 11th 12th படிக்கலனால இந்த 3-4 கொஷினுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது கம்பைன் பண்ணி கேட்கும்போது. இலக்கணம் தெரியலனா ஒரு 4 கொஸ்டின் ஃபில்டர் ஆயிரும்.
அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அடுத்தது நிறுத்தற் குறியீடு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சொல்லும் போதே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லும் போதே 15 கொஸ்டின் 20 கொஸ்டின் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இலக்கணத்துலன்னு. அதெல்லாம் இப்போயே நம்ம அதுக்கோசரம் தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறோம். மிஸ்டேக்ஸுக்கு எங்கே வரும் எப்படி வரும்னு அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் இப்போ இருந்தே படிக்கும்போது எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அங்கே வந்து அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டாங்க, இதுக்கு எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியலங்கிறதுக்கு ரேர். ஸோ அதனால் இப்போ இருந்தே நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கோடு நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எக்ஸாம். ஸ்கூல் புக்கில் இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கிளை அப்படின்னா உறவினர், போற்றார் அப்படின்னா பகைவர், பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். திருக்குறளில் இருக்குது. ஸோ இந்த தவறான இணை கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு இன்கேஸ் ஆப்ஷன் தெரியல சார் எனக்கு அப்படின்னா ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ்லேருந்து போங்க. தவறான இணை எது அப்படின்னா ரிமைனிங் படித்து பார்க்கும்போதே படிச்சிருப்பீங்க நீங்களும் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொஷின் கேட்குறாங்க. 3 ஆப்ஷன் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இந்த மாதிரி தவறான இணையெல்லாம் ஒரு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் 3 புக்கு ஸ்கூல் புக்கில் படித்தது கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, ரிமைனிங் இருக்கிறதா நீங்கள் தவறான இணை நீங்கள் ஆப்ஷன் எடுத்துடலாம். தெரியாத கொஷின் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 80% ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுக்கு 90% ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் லாஜிக்காக கேட்குற போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலில் அந்த பிழை உள்ள தொடரா, பிழையற்ற தொடரா, ஒருமை பன்மை, கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால நிறைய பேர் 80 கொஷின்ஸ் தான் போடுறாங்க. அப்புறம் ஜிகே 75 80 போட்டாலுமே 155 to 160 மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸு 155 to 160 இல்லை 150 to 160. அந்த 175 180 நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா தமிழ் 95 to 100, மேக்ஸ். அது போக ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்க, நானே டீச் பண்ணுறேன். நீங்கள் இப்போ எதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க தெரியல எப்படி. ஸ்கூல் புக்கில் மைவனம் அப்படின்னா மலைநெல். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முருகுனா தேன், அது ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா. மதுனா தேன், முருகுனா தேன். இதெல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. அங்கங்கே நீங்கள் சொல்லும் பொருளும்ல ஒரே சொல்லி 2 பொருள் தருதுலாம் கொஷின் கேட்பாங்க. அதேமாதிரி 11th 12th புக்கில் புக் பேக்கு இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சிகள் எல்லாமே ஆன்சர் எடுத்து நோட் பண்ணிடுங்க. நீங்கள் ஹெச்பி பென்சிலு ஸ்கூல் புக்கில் மொழித்திறன் பயிற்சிக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணலன்னா இதுக்கப்புறமாவது தெரிஞ்சுக்கங்க ஆன்சரு. துவரை அப்படின்னா பவளம். இந்த கொஷின் நம்ம பார்த்தது தான். உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ எல்லாருமே இதை ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஃபுல்லாக தொடர படிங்க. எடுத்ததுமே ஆப்ஷன் எடுத்துமே ஒரு லைன் கரெக்டாக இருக்குதுன்னு ஆப்ஷன் எடுத்துடாதீங்க. அந்த தொடர் ஃபுல்லாக படிங்க. இன்கேஸ் கடைசி இடத்துல ஒரு நாள்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் பி வராது. ஓகேங்களா? ஸோ உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி ஒரு பயன்படுத்த வேண்டும். சாலவும் நன்று, சாலச் சிறந்தது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிச்சொல் தொடர்னு தெரியும். சாலச் சிறந்தது, சாலவும் நன்று. உரிச்சொல்லுடைய எந்தெந்த சொல்லலாம் உரிச்சொல்லாக வரும்னு ஆல்ரெடி நம்ம 9th புக்லேயே படிக்கிறோம். பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது, இதுதான் சரியான தொடர். முருகன் சோறு தின்றான், சோறு உண் அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தவறு. குயவர் பானை செய்தார், அணில் பழம் சாப்பிட்டது, இதெல்லாம் ஆப்ஷன் பிசிடி எல்லாமே தவறு. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது தான் சரியான தொடர். 68 பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் எதிர்பார்க்கலாம் டிஎன்பிசியில். 10th புக்கில் எடுங்க பார்ப்போம். கம்பராமாயணத்தில் மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ அப்படிங்கிற பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. 10th புக்கை எடுத்துக்கோங்க, கம்பராமாயணம் எடுங்க. கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கம்பர் இயற்றிய நூல்கள், அதில் சொல்லும் பொருளும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏமகந்த நாட்டு வளத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு சீவக சிந்தாமணின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா இயல்களையும் படிக்கும்போது மேலே அங்கே நூலுக்கு முன் கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க.
அந்த டாப்பிக்கு மேலே படிச்சிருங்க. ஸோ மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ இப்படி தான் கொஷின் வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி கம்பராமாயணம் இல்லை சிலப்பதிகாரம் ஏதாவது ஒரு தொடர் கொடுத்துட்டு சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. இதானா ஆல்ரெடி டிஎன்பிசி கொஷின்லேயும் கேட்டிருக்கிறாங்க. மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி சரியான தொடரை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஆல்ரெடி கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் ஐஞ்சிறு காப்பியம் ஐம்பெரும் காப்பியம் பழைய பேட்டர்னுக்கும் இலக்கணத்துக்கும் இப்படி தான் வித்தியாசம். உங்களுக்கு சொல்லும் பொருளும் சரியான சொற்றொடர் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடு கோடிட்ட இடத்தை நிரப்புக சரியான இணைப்பு சொல் தருக இந்த மாதிரி கொஷின் கேட்க போகிறாங்க. பழம்னா குலை. ஓகேங்களா? கருக்குவியல் அதுதான் உங்களுக்கு 10th புக்கில் பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க. மொழித்திறன் பயிற்சியில் ஃபஸ்ட்டு இயல் எடுத்து பின்னாடி பாருங்கள் பார்ப்போம். ஸ்கூல் புக்கு கையில் வச்சுங்க. சொல்ல எல்லா கொஷினுமே தெரிஞ்சுக்கிங்க. நானே என்ன சொல்கிறேன், ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் மொழித்திறன் பயிற்சி பாருங்கள். கம்பராமாயணத்தில் வரிகள் இங்கே இருக்குது, இந்த இடத்துல இதை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, நான் டீச் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. பழம் என்பதன் கூட்டு பெயர் பல குலை. ஸோ பாருங்கள் அடுத்த கொஷின் இதான் கொடுத்துருக்குறாங்க. கல் அப்படின்னா கற்குவியல். கல் என்பதன் கூட்டு பெயர் வந்து பார்த்திங்கன்னா கற்குவியல். ஸோ இங்கே ரெசிடென்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குனால உங்களுக்கு சவுண்ட் கொஞ்சம் கேட்கலாம். நியர்பையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குது ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுனால அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குங்க. சரியான கூட்டு பெயர் கல் அப்படின்னா கற்குவியல். கற்கள் அப்படின்னு ஒரு கொஷின் ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் கூட்டு பெயரில் கூட ஃபுல்லாக படிக்கும்போது பொருள் தரணும். பொருள் தராத கூட்டு பெயர்லாம் எடுத்துடாதீங்க. அந்த மாதிரிலாம் கூட்டு பெயர்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற ஆப்ஷன் வந்து பொருள் தரணும். பழம்னா பல குலை. அது உனக்கு குலை அப்படிங்கிறது தனி சொற்களாக இருக்குது. ஸோ அதனால் குலை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த இடத்துல கல் அப்படின்னா எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. கற்குவியல் அப்படிங்கிறது தான் கரெக்டான கூட்டு பெயர். மேபி உங்களுக்கு மருவு பெயர்கள் அதே மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். மருவு பெயர்கள் 7th புக்கில் அந்த ஊரும் பேரும் ராப்பி சேதுபிள்ளை பழைய புக்கில் இருக்கும் பாருங்கள். 7th ஃபஸ்ட்டு டேர்மில் ராப்பி சேதுபிள்ளையில் ஊரும் பேரும்னு சொல்லிட்டு மாங்காடு ஆலந்தூர் ஆலங்காடு இன்னும் ஒரு சில நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஊர் பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு அந்த இயல் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இஸ்மத் சன்னாசி என்ற சொல் எந்த மொழிக்குரியது? பாரசீகம். ஸோ அரபுன்னு எடுத்துடாதீங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது. நிறைய பேர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொஷின்ஸாக கேட்பாங்களா அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக படிப்பீங்க. பட் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா வரிகளுக்குமே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ரியாலிட்டியாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு இந்த நூல் எழுதுனாங்க, யார் எழுதுனது, எங்கே இருந்து வந்தாங்க, இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ அப்படிங்கிற அளவுக்கு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று சடகோபர் அந்தாதி, கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம் இதெல்லாம் சிற்றிலக்கியங்கள். ஓகேங்களா? சிற்றிலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார்? குமரகுருபரர் எழுதியிருப்பார். நீதிநெறி விளக்கம்ங்கிறது வேறு, நீதிநெறி வெண்பாங்கிறது வேறு. நோட் பண்ணிக்கோங்க. செய்குதம்பி பாவலர் ஒன்று எழுதியிருப்பார் பாருங்கள் 10th புக்கில். அதை நோட் பண்ணுங்கள். நீதிநெறி விளக்கமா நீதிநெறி வெண்பாவா அப்படின்னு கொஞ்சம் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நமக்கு பாருங்கள் எக்ஸாம் ஹாலில் போகும்போது அன்றைக்கி தான் அந்த ஒரே மாதிரியாக ஆப்ஷன் இருக்கும். நீதிநெறி விளக்கம், நீதிநெறி வெண்பா, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருவந்தாதி. ஸோ மேக்ஸிமம் மைண்டில் நிற்கிறது எல்லாத்துக்கும் அந்தாதி அப்படிங்கிறது மைண்டில் நிற்கும். மீன்ஸ் அந்த ஃபுல்லாக படிக்க எக்ஸாம் 4 ஆப்ஷன் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். தமிழில் பொறுத்த வரைக்கும் அதுதான் கொஞ்சம் மார்க்ஸ் வந்து நிறையா ரெடியூஸ் ஆகிறதுக்கு காரணம். எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் ஆப்ஷன்ஸு.
நீங்கள் புதுசாக சரியாக ப்ராக்டிஸ் சரியாக சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே எது சூஸ் பண்ணுறது, கொஷின் ஈஸியாக இருக்கும். ஆனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் கொஷின் ஈஸி, ஆன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று சடகோபர் அந்தாதி. இது பாருங்கள், 9th புக்கில் நீர்நிலைகள்னு கொடுத்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்மாய் அப்படின்னா பாண்டிய மண்டலத்துடைய நீர்நிலை வந்து கண்மாயின்னு சொல்லியிருப்பாங்க. ஓவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எது, ஊருணினா என்ன, மக்கள் பருகும் நீரா, அந்த மாதிரி ஒரு 15 to 20 15லேருந்து 20 கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொடுத்துட்டு கூட உங்களுக்கு நீர்நிலைக்கு பொருந்தாது எதுன்னு கொஷின் கேட்கலாம். இந்த 4 இணை கொடுத்துட்டு தவறான இணை எதுன்னு கண்டுபிடிக்கலாம். பொருந்தாத சொல்லை கண்டறின்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த 4 ஆப்ஷன் அந்த 4 நீர்நிலைகளுக்குடைய 4 பேர் கொடுத்துட்டு ரிமைனிங் வேறு இருக்கிறத வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு பேசேஜ் அந்த ஒரு பேராகிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். பொருந்தாத இணையும் கேட்கலாம், பொருந்தாத சொல் கண்டறின்னு கேட்கலாம், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுன்னு கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த பேசேஜை ஃபுல்லாக ரீட் பண்ணி ஸோ இதை தான் நீர்நிலைகளை குறிக்குது, இதெல்லாம் கடலை குறிக்குது, இதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத கொஞ்சம் ப்ரீஃபாக அப்படின்னா என்னது, இந்த இடத்துல இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த இடத்துல இது பயன்படலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் படிங்க. எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், எந்த இடத்துல பயன்படுத்தலை. சமர்னா போர் ஸ்கூல் புக்கில், நல்கும்னா தரும், எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே படிக்கிறோம் 3மே. மல்லெடுத்த அப்படிங்கிறது வலிமை அற்றன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறான இணை, ஒரு தவறான சொல்லும் பொருளும். ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி, ஸ்கூல் புக்கில் நம்ம படிக்கிறோம். ஸோ ஈக்வெஸ்ட்ரைன் அப்படின்னா குதிரை ஏற்றம். இல்லை அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இல்லைன்னா அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா 12th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். 12th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு அந்த மாதிரி இடத்துல இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேர்லெஸ்ட்டாக அந்தளவுக்கு மொழிபெயர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கை நீங்கள் ஒரு டைம் படிக்கும்போதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது. மினிமம் 4 to 5 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு டைமில் ரீட் பண்ணும்போது ஓரளவுக்கு தான் தெரியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் நூலாசிரியர் ஓகே இந்த நூல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். 3 to 4 டைம்ஸ் படிக்கும்போது தான், ப்ரீஃபாக படிக்கும்போது தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். சதாவதானம் அப்படின்னா ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள். அது சதம்னா 100 அப்படிங்கிற பொருள் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம். 10th புக்கில் 2மே கரெக்டு தான். கட்டுரையை படித்தான் அப்படிங்கிறது வேற்றுமை தொடர். ஐயனும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. ஸோ கூற்றுக்கான காரணம் கரெக்டு. ஏன்னா கட்டுரையை அந்த ஐங்க அப்படிங்கிறது வேற்று உரிமையும் வெளிப்படையாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே கூற்றும் காரணமும் சரி. இதே மாதிரி போன செஷனில் ஒரு கொஷின் பார்த்துருப்போம், மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி அதில் கூ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். மதுரைக்கு சென்றார்னு கொடுக்கணும், ஆனால் மதுரை சென்றார் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருப்பாங்க. கூற்று கரெக்டு தான். ஏன்னா மதுரைக்கு சென்றாருக்கு பதிலாக மதுரை சென்றார் வேற்றுமை தொகை விரித்து எழுதாமல் உங்களுக்கு கொடுத்ததுனால அதில் கூ மறைந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 2மே கரெக்டு தான். 10th புக்கில் இதுவும் இருக்குது பாருங்கள். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் E=mc², பெருவெடிப்பு கொள்கை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இயலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் மறுத்தார். ஓகேங்களா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், இது கரெக்டான அசர்ஷன், கூற்று. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன டிஃபைன் பண்ணார்னா, இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். ஸோ இதுவும் கரெக்டு.
இதெல்லாம் எடுத்து அந்த பென்சிலில் நோட் பண்ணிக்கங்க. இந்த பேசேஜ்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். மேபி அடுத்தது இருக்கக்கூடிய பேசேஜ் ஃபுல்லாக படிங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உரைநடை பகுதி இல்லை துணைப்பாட பகுதியெலாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக படிக்கிறாங்க. ஆனால் இதில் இருந்தால் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு துணைப்பாட பகுதியிலேயே கிட்டத்தட்ட 30 கொஷின்ஸு 100 கொஷின் இருக்குன்னா 20 கொஷின் பக்கம் கேட்டுறாங்க. ஏன்னா 20 கொஷின்ஸில் நிறைய பேர் இதை வந்து கேர்லெஸ்ஸாக படிப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், 10th புக்கில் நம்ம காற்றை பற்றி நான் ஒரு யூனிட் நடத்தியிருப்பேன். ஸோ அதெல்லாம் அதுலேயே நிறைய கொஷின்ஸ் ப்ளே பண்ணலாம். நிறைய கொஷின்ஸ் கேட்குற அளவுக்கு அதில் சப்ஜெக்ட் இருக்குது, கண்டென்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த இயலை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த இயலில் இருக்கக்கூடிய ரிலேட்டடாக எப்படி கொஷின்ஸ் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் துணைப்பாட பகுதி, சிறுகதைகள், உரைநடை பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா அப்போ இருந்த சிலபஸ் பேட்டர்ன் வேறு. பட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணனால இதில் எடுக்கும்போது ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸை. ஓடு அப்படின்னா மேற்கூரை. இந்த ஓடு அப்படிங்கிறது நீங்கள் தெரியும், வீட்டுடைய ஓடுதல் ரன்னிங்கை தான் நம்ம ஓடுதல் சொல்கிறோம். மேற்கூரை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது. நகைனா சிரிப்பு, இன்னொன்று அணிகலன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். வன்மைனா ஈகை, வலிமை. மலை எந்த இடத்துல வரும்? ஆக்சுவலாக அந்த ஐஃபன் இடத்துல தான் மலையா மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம். ஐஃபன் அப்படிங்கிற இடத்துல மலையை ஆட் பண்ணணும். ஆப்ஷன் பி, சிடி. இல்லைனா நீங்கள் சொற்களை இணைத்து தொடர படிச்சிங்கன்னா பொருள் தராது. ஓகேங்களா? மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுங்க அப்படின்னா அந்த சொற்களை இணைக்கும் போது அந்த தொடர் முழுவதும் பொருள் தரணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா ரைமிங் ஆஃப் டைமிங் கொஷின்ஸில் இது ஓகே, இது மரம் வளர்ப்போம், மழை பெறும். இந்த மாதிரி வேறு ஏதாவது டே பை டே லைஃப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் 10th புக்கில் ஒரு கொஷின் இருந்துன்னு நினைக்கிறேன். அது வந்து திடீர்னு ஞாபகம் வரல எனக்கு. கவிதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பனைன்னு ஏதோ ஒரு தொடர் ஒன்று கிரியேட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா அது கரு அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அந்த கொஷின் நோட் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி இதில் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், என்னுடைய நம்ம போஸ்ட்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ ரைமிங் ஆஃப் டைமிங்கில் ஆன்சர் எடுத்துடாதீங்க. உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 5 to 5 கொஷின்ஸ் அந்த மாதிரி. இலக்கண பிழையின்றி தொடர் வந்து பொருள் தரணும். ஸோ நீங்கள் டிஎன்பிசி போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம்கள் போனாலும் சரி, போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லும் பொருளும் தெளிவாக போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே உங்களுக்கு அந்த ஃபியரே இருக்காது எக்ஸாம் ஹாலில். ஸோ உங்களுக்கு தான் எல்லா சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருக்குதுல்ல. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கொஷின்ஸ் எப்படி கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஆசிய ஜோதி அப்படிங்கிறது புத்தரையோடைய வரலாற்றை கூறும் நூல் தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல நீங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியான தொடர் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். 6th புக்கில் இருக்கும் பாருங்கள், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. இந்த மாதிரி அந்த பேசேஜிலே வேறு ஏதாவது நூல் குறிப்பில் ரிமைனிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதிய நூல் எதுன்னு கொடுத்துட்டு அடைப்புக்குள்ள சொல்லை தேர்ந்தெடுன்னு கூட கேட்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நமக்கு எக்ஸாமுக்கு தகுந்த இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணால் முடிஞ்சுது. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இதையும் அடுத்த சொற்களை இணைக்கணும். ஃபஸ்ட்டு தொடரும் 2வது தொடரும் இணைக்கணும். ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஏனெனில் போட்டுறதீங்க. இந்த இடத்துல அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான இணைப்பு சொல். திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார்? இது நீங்கள் வினாச்சொல் ஈஸியாக எடுத்துடலாம். பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை?
ஸோ வினாச்சொல்லு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். ரைமிங்லாம் வந்து எடுத்துடாதீங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே புக் பேக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். முதலமைச்சர் நாளை கோவை வருகிறார் அப்படின்னா ஓகே, நீங்கள் ஆப்ஷன் பி எடுக்கலாம். நேற்று கோவை அப்படின்னா வந்தார் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸு. நாளை இன்கேஸ் முதலமைச்சர் நாளை கோவை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாளை அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸை உணர்த்துது. அதனால் வருகிறார் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் எடுக்கணும். நேற்று கோவை அப்படின்னா நேற்று கம்ப்ளீட் ஆனது, அதனால் பாஸ்ட் டென்ஸு வந்தார். சரியான தொடர் 9th புக்கில் இஸ் 10th புக்கில் இருக்கும் மொழிபெயர்ப்பு. அதில் பாருங்கள், அந்த இதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே செகண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. தொல்காப்பியர் என்ற தொடரை மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலம். குறிப்பிடுவார், குறிப்பிடுகின்றார், குறிப்பிடுகிறார், இதெல்லாமே வந்து பாருங்கள் தவறான காலத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. நிகழ்காலம், எதிர்காலம்னு. மொழிபெயர்த்தல் என்ற தொடர் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் வந்து மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ அது கம்ப்ளீட் ஆனது, பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ஸோ அந்த புக்கில் பாருங்கள், இந்த பேசேஜ் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னமனூர் செப்பேடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேனியில். இந்த மாதிரி செப்பேடுகள், கல்வெட்டுகள், அகழாய்வுகள், தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்கிறாரெல்லாம் கொஞ்சம் மொழிபெயர்த்தலியல் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆனது. ஓகேங்களா? அதனால் பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். சரியான விடையை இணைத்து, சொற்களை இணைத்து சரியான விடையை தேர்வு செய்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது, 6th புக்கில் மொழித்திறன் பயிற்சியில் பென்சிலில் நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நோட் பண்ணாலும் இதுக்கப்புறமா எடுத்து நோட் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் தான் நான் கரெக்டாக சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு 3rd இயரில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2nd and 3rd பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 இயலுக்குள்ளேயே இந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குன்னு சொல்லி ரைட் சைடில் இருக்கும், புக்ஸோட ரைட் சைடில் தான். மீன்ஸ் பேஜ் நம்பர் கரெக்டாக தெரியல. அந்த ஃபஸ்ட்டு 3 இயலில் பாருங்கள், நீதி நூல், விண்மீன், எழுதுகோள். ஏன்னா அதில் வந்து தமிழ்மணி, தமிழ் மாலை, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு புரியாத மாதிரி எதாவது கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கில், புக் பேக்கில் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. குருவி கூடு, இது உங்களுக்கு தெரியும். காகம், கரையும், இதெல்லாம் நீங்கள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. ஸோ அதனால் கொஞ்சம் எழுத்து வழக்கெலாம், பேச்சு வழக்கு ஸ்கூல் புக்லேயே ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ரீட் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மேபி 11th 12th புக்கு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சொற்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இந்த வட்டார வழக்கு சொற்கள் நல்லா படிச்சுங்க. 11th 10th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. வட்டார வழக்கு சொற்கள் கொடுத்து எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கெல்லாம் கொஷின் கேட்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுவே எழுத்து வழக்கு சொற்கள், இது ஈஸியாக எடுத்துருவீங்க. விளைச்சல், ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தான்.
பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் மட்டும் தெளிவாக ரீட் பண்ணுங்கள். நிறைய பேர் கொஸ்டின்ஸ் மாற்றி மாற்றி ஆன்சர் புரிஞ்சுக்கிறீங்க. கொஸ்டின்ஸை கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணுங்கள். அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது பேச்சு அல்லாத தொடர். ஓகேங்களா? மீன்ஸ் இது வந்துட்டு எழுத்து வழக்கு. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு கிடையாது. சொற்களின் கூட்டு பெயர்கள். சோளம், கொல்லை ஸ்கூல் புக்கில் இல்லைன்னா நோட் பண்ணிங்க. சோளம் ஒரு கூட்டு பெயர் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரகு, அரிசி. முத்தமிழ் அப்படிங்கிறது தொகை சொற்கள். ஸோ இது எப்படி விரித்து எழுதணும் அப்படின்னா இயல் இசை நாடகம். முச்சங்கம், முத்தமிழ் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால் நிறுத்தற் குறியீடில் சொற்குறுக்கும் இடத்துல எது வரும் உங்களுக்கு? அரைப்புள்ளி. தொகை சொற்களை விரித்து எழுதும் இடத்துல அரைப்புள்ளி. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறுத்தற் குறியீடு உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எப்படி ஏன்னா தொடர் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மனப்பாடம் பண்ண முடியாது. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 தொடர் நீங்களே எடுத்து புக்கில் இருந்து 6 to 12 ஒரு இரட்டை மேற்கோள் குறிக்கி ஒரு 10 தொடர் நீங்களே எடுத்து எழுதுங்க. 6 to 12 புக்கு கையில் வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு இரட்டை மேற்கோள் குறி எந்த இடத்துல வரும்னு தெரியும். ஓகேங்களா? அது எந்த இயலில் சார் இருக்கும் அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காந்தியடிகள், பெரியார், அண்ணா, காமராசர் தலைவர்களில். ஓகேங்களா? அயோத்திதாச பண்டிதர் இந்த மாதிரி இயல்களில் எடுத்து இரட்டை மேற்கோள் குறி எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். ஒற்றை மேற்கோள் குறி வர இடம் எந்த இடத்துல இருக்குதுன்னு ஒரு 10 தொடர் எடுத்து எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இரட்டை மேற்கோள் குறி நீங்கள் ஸ்கூல் புக்கில் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு 10 இடத்துல வர்றது மாதிரி 10 தொடர் எடுத்து எழுதுங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் தனியாக நோட்டில் எழுதும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல தான் இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் எல்லாம் 10 எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு புக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இயல்கெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்து நீங்களே எழுதுங்க. இந்த இயல் மட்டும் கிடையாது, எங்கெங்கே கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். தொடரை படித்து பாருங்கள். எடுத்து நீங்களே செல்ஃபாக எழுதும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு நிறுத்தற் குறியீடு அந்த மாதிரி எழுதும்போது தான் உங்களுக்கு என்ன தான் நம்ம டீச் பண்ணாலும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு செல்ஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் இந்த இடத்துல சொல்லிடலாம், இல்லை நான் ஒரு 10 எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஓகேங்களா? பட் உங்களுக்கு நிறுத்தற் குறியீடு மட்டும் புரியணும் அப்படின்னா அதை மட்டும் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 10 தொடர் மட்டும் எடுத்து எழுதுங்க. மறு பெயர் கோவை, மயிலாப்பூர்னா மயிலை. இது நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். திருச்சிராப்பள்ளினா திருச்சி. மயிலை அப்படின்னா மயிலாப்பூர். 10th புக்கில் இருக்குது. ப்ரௌசர் அப்படின்னா ப்ரௌசர். கிராப்னா செதுக்கி. வெப்புனா இதுக்கு எல்லாமே 9th புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ருசி அப்படின்னா தமிழ் சொல் வந்து சுவை. டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை. இது ஸ்கூல் புக்லேயே நம்ம படிக்கிறோம். அந்த அகழாய்வுகளில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த அகழாய்வுகள் 9th புக்கில் இருக்கும். டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை. ஸோ இன்றைக்கி பார்த்த எல்லா கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறுத்தற் குறியீடு, ரீட் தி பேசேஜ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சார்? மேபி நிறுத்தற் குறியீடு கண்டிப்பாக எடுத்து நோட் பண்ணிடுங்க. மொழித்திறன் பயிற்சி ஹெச்பி பென்சிலில் ஆன்சர் பண்ணிடுங்க. கூட்டு பெயர். ஓகேங்களா?
பொருள் கொடுக்கணும். கூட்டு பெயராக நீங்கள் இணைக்கும் போது பொருள் தரணும். பொருள் தராமல் தொடர இந்த ஆப்ஷன் எடுத்துடாதீங்க. காலத்தை கண்டறிதல் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. வினாச்சொல் ஏதாவது ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்குறோம். இந்த 1600 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில கொஷின்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம் ஒரு எவ்ரி 100 கொஷின்ஸில் உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டைப்பில் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கும் அதே மாதிரி தான் குரூப் 4 இருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சார் 5000 கொஷின் பார்த்தோம், அங்கே எக்ஸாம் பேட்டர்ன் ஒரு 10 கொஷின் வேறு மாதிரி வந்துருச்சு சார் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. கொஷின் பேட்டர்ன் வேறு மாதிரி தான் வரும். அதுக்கு தான் சொல்லும் பொருளும் இந்த மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? இதே பேட்டர்ன் எப்படி வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. கொஷின்ஸ் எப்படி மாற்றாலும் சொல்லு பொருள் மாற போகிறது கிடையாது. எப்படி கொஷின் கேட்டாலும் தமிழில் சொல்லும் பொருளும் மாறவே மாறாது. கொஸ்டின்ஸ் தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புக்கில் ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இதில், ஆப்டிடியூட் ரீசனிங்கும். ஸோ அது போக ஜிஎஸும் அதுக்கப்புறம் நான் டீச் பண்ணுவேன். ஜிஎஸ் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க இருக்கிற டைம்லேயே. ஓகேங்களா? கால் ஃபார் முன்னாடியே ஒரு டைம் சப்ஜெக்டை நீங்கள் ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணால் போதுமானது. பாலிசி நோட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதான் கரண்ட் அஃபேர்ஸாக கொஷின் கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை டிஃபைன் பண்ண முடியாது நம்மளால். நீங்கள் கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக கூட நீங்கள் கடைசி ஆப்ஷனாக கூட வச்சுக்கலாம். 10 கொஷின் கேட்குறாங்க நான் கூட எஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், ஒரு சிலது மட்டும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீமு ஓரிரு வார்த்தைகள்லாம் கொஷினே கேட்குறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு இப்போ உச்சநீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட்டு, உயர்நீதிமன்றத்துடைய இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிஓபி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமிஷன் பற்றி என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின். இல்லை ஒரு ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கீம் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்ட ஸ்கீமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் முதல்வன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு சோர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா நீங்கள் யாரும் ஃபுல்லாக பாலிசி நோட்ஸ் படிக்காமல் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு அக்சஸ் பண்ணலாம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அக்சஸ் பண்ணுறாங்க, ஐடிஐக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஈவன் உங்களுக்கு லா ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முதல்வன் ஸ்கீம் நடத்துகிறாங்க. எஜுகேஷன் ரிலேட்டடு, பிஸ்னஸ் ரிலேட்டடு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அக்சஸ் பண்ணுறாங்கன்னு கொஷின் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் இந்த வருஷம் இந்த ஆண்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறாங்கன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தொழிற்கல்வி, பட்டம், எந்தெந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணுறாங்க அந்த ஸ்கீமு. ஓகேங்களா? டிஎன்பிசி எக்ஸாம் டீச் பண்ணுறாங்களா நான் முதல்வன் கூட கேட்பாங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கெலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீஃபாக அந்த ஸ்கீமை பற்றி ப்ரீஃபாக தெரிஞ்சிருக்கணும். நாட் ஓன்லி நான் முதல்வன், இந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அது ரிலவெண்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரீஃபாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் அடிக்க முடியும். ஈவன் உங்களுக்கு பேங்கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கீம்ஸு கவர்மெண்ட் ஆஃப் என்ன அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் என்ன ஸ்கீமு, இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மினி. இப்போ ஸ்கூல் புக்கில் எம்எஸ்எம்இக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் எம்எஸ்எம்இக்கு இப்போ எடுத்து படிங்க பார்ப்போம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற எம்எஸ்எம்இ லோன் டீட்டெயில்ஸ்க்கும் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட். அப்டேட் பண்ண தான் கொஷின் கேட்பாங்க. அதுதான் கரண்ட் அஃபேர்ஸு. டேர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒன்று இருக்கும், ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டாக அது 1 இயர் பிஃபோராக கவர்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் புக்கு மட்டும் ஸ்கூல் புக் ரிலேட்டடாக இப்போ ப்ரெசென்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஐலாம் நீங்கள் படிக்கிறீங்க ஸ்கூல் புக்கில். ஓகே 2020, 21, 22 அந்த டேட்டாஸ் 21 வரைக்கும் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 23, 24 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில்
எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிதி ஆயோக் ரிப்போர்ட்டிலிருந்து கொஷின் கேட்கலாம். நிதி ஆயோக் ரிப்போர்ட்டுங்கிறது இந்த அகாடமிக் இயரோடது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லாமே 2019, 20, 21 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்கனாமிக்ஸ் புக் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நிதி ஆயோக் ரிப்போர்ட் பிரகாரம் தமிழ்நாட்டோட மேட்டர்னிட்டி ரேட், மகப்பேறு இறப்பு விகிதம், பர்த் ரேட்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலது விஷயங்கள் இப்போ கரண்ட்டில் இந்த அகாடமிக் இயரில் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஓவராலாக ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஸ்கீமு, இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸு கேம்ஸ் ஏதாவது இங்கே இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறது, தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அதுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறது, கான்ஃபரன்ஸோடைய அப்ஜெக்டிவ்ஸு, இன்னும் ஏதோ ஒரு டேவோட வந்து பார்த்திங்கன்னா அந்த டேயில் வந்து கவர்மெண்ட் என்ன வந்துட்டு இந்த வருஷம் ஃபார் நேஷ்னல் வாட்டர்ஸ் டேவோடைய அப்ஜெக்டிவ் பிரின்சிபல் இந்த வருஷம் மைய கருத்து என்ன அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்கன்னா ப்ரீஃபாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நாசா, இஸ்ரோ, டிஆர்டிஓ எல்லாம் தான் கொஷின் கேட்குறாங்க. ஏன்னா நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க ப்ராஜெக்ட்டுக்கு. டிஆர்டிஓவில் என்ன லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, பிஎஸ்எல்வி இந்த மாதிரி விஷயங்கள். இல்லை டிஆர்டிஓவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்புத்துறை சார்ந்ததாக என்ன வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஏன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BS6 வெஹிக்கல்ஸ்லாம் இப்போ 2020 ஓகே ஏப்ரல்லே அது க்ளோஸ்டு. BS4லாம் இப்போ ப்ரெசண்ட்டாக BS6 இருக்குது. இப்போ BS4 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், BS4க்கு BS6க்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறையா உங்களுக்கு ரெனியூபிள் எனர்ஜியில் உங்களுக்கு சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பஸ்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்டே இனிஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரினியூபிள் எனர்ஜி செக்டர், இந்த மாதிரி கவர்மெண்ட் என்னென்ன ரிலேட்டடாக உங்களுக்கு ரிசர்ச்சு இல்லை வந்து ஸ்கீம்ஸு ஓகேங்களா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் பேங்க்கு, நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, இதெல்லாம் கமர்ஷியல் பேங்க்கு, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் நீங்கள் ஏன்னா கூற்று காரணமாக தான் கேட்குறாங்க, அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நான் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறது 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த 10 கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கூட நீங்கள் கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறோம். தனியாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத விட சப்ஜெக்டோடையே சேர்ந்து. அதனால தான் பாருங்கள் ஸ்கூல் புக்கில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் கடைசியாக தான் கொடுத்துருக்குறாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸில் நடப்பு நிகழ்வுகள், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம், நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் சப்ஜெக்டோடு சேர்ந்து படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் டீச் பண்ணும்போதே ஒரு சிலது கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸு அப்படின்னா ஒரு அசம்பிளி நடக்குது. இப்போ இந்த செஷன் அடுத்த செஷன் நடக்கும். கவர்மெண்ட் ஒவ்வொரு டைமுமே பில் பாஸ் பண்ணுறாங்க, அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டுட்டு வராங்க. இது எல்லாமே நமக்கு சப்ஜெக்டோட கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதுமானது. நீங்கள் தனியாக ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்குமா அப்படிங்கிறது டிஃபைன் பண்ண முடியாது கரெக்டாக. இப்போ தமிழ் அப்படின்னா இலக்கணம் தெரிஞ்சது, சொல்லும் பொருளும் தெரிஞ்சால் இப்போ நம்ம கிளாஸில் ஒரு டீச் பண்ணுற ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அட்லீஸ்ட் ஏதாவது சம்திங் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தெரிஞ்சுக்குவீங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸும் நான் சப்ஜெக்டோடு டீச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும், தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தனியாக வந்துட்டு ஓரிரு வார்த்தைகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வருதுன்னா வர எக்ஸாம்ஸ்லாம் நம்மகிட்ட ரொம்ப கஷ்டம்.
எஸ், நெக்ஸ்ட்டு செஷனில் தமிழ் அப்புறம் மேக்ஸ் டீச் பண்ணுறோம்.